இந்தியா முழுவதும் மரம் என்பது நமது அன்றாட வாழ்க்கை, பழக்க வழக்கம் மற்றும் பாரம்பரியத்தில் செதுக்கப்பட்டுள்ளது. ஒரு கைகளில் இருந்து மற்றொரு கைகளுக்கு தலைமுறையாக இது கடத்தப்படுகின்றது. மரத்திலிருந்து உருவாக்கப்படும் கலை ஆந்திராவின் கொண்டப்பள்ளி பொம்மைகள் மற்றும் காஷ்மீரின் கதம்பந்த் போன்ற கலாச்சாரத்தாலும் நாம் யார் என்பதும் வரையறுக்கப்படுகின்றது. நமது உயிருள்ள கைவினை பொருட்கள் மற்றும் அதன் பின்னால் உள்ள மக்களின் கதை. இது இந்தியாவின் மர கைவினை பொருளுக்கான ஒரு பயணம். இந்தியாவில் சந்தன மரத்தின் வரலாறு 4000 ஆண்டுகளை கடந்தது. இன்னைக்கும் கூட வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வர்றவங்களால சந்தன மரத்தின் மனத்தை மறக்கவே முடியாது. வணக்கம், என் பேர் சேத்தன் தேவ்தாஸ் சேத். மலாசா கலா கேந்திரா 1940ஆம் ஆண்டு எனது தாத்தா ஸ்ரீ தத்தா சேத் அவர்களால் தொடங்கப்பட்டது. பள்ளிக்கூட நாட்களில் இருந்தே நாங்கள் மரத்தாலான பொருட்களை பார்த்து வளர்ந்தவங்க. சந்தன மரம் மற்ற மரங்களில் இருந்து மிகவும் வித்தியாசமானது. இந்த மரத்தினுடைய இந்த பின்புறம் ரொம்பவே சிறப்பானது. இந்த வால் காரணமாக இந்த மரம் சற்று மென்மையாக இருக்கும். அப்புறம் அதில் எந்த நுணுக்கமான மற்றும் சிக்கலான வேலைகளையும் செய்ய முடியும். சில நேரங்களில் அதை முடிக்க 1 நாள் முதல் 6 மாதங்கள் வரை கூட ஆகலாம். ஏன்னா இந்த வேலை மிகவும் பழமையானது. அதன் வடிவமைப்புகளை எங்கள் கடவுள்களிடமிருந்தும் காவேரி நதிக்கரையில் உள்ள வாழ்க்கைகளில் இருந்தும் நாங்கள் பெறுறோம். ஆனால் சந்தன மரம் இப்போ எளிதாக கிடைக்கிறதில்ல. நாங்கள் கண்டுபிடிக்கும் ஒவ்வொரு துண்டையும் நாங்கள் பயன்படுத்துகிறோம். இன்றைய காலகட்டத்தில் இந்த வேலையை செய்ய பலர் விரும்புறதில்ல. சந்தன மரத்தில் இப்போது அதிக பணம் இல்லை. ஆனால் எனக்கு இது வெறும் வேலை மட்டும் இல்லை, ஏன்னா இது ஒரு அடையாளமாகவும் இருக்குது. வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அதை பாதுகாக்கிறது ரொம்பவே முக்கியம். எனவே நாங்கள் ரொம்ப நம்பகமான பாலிஷ்களை பயன்படுத்துகிறோம். ஒரு கைவினை தலைமுறையாக வடிவமைக்கப்படும் போது அது நீடித்து உழைக்கும் அம்சத்திற்கு தகுதியானது. ஏஷியன் பெயிண்ட்ஸ் மரத்தை காத்து பாரம்பரியத்தை பாதுகாக்கிறது.